ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 28/9/2025 செப்டம்பர் 28ஆம் எக்ஸாம் நடக்க போகுது. வேகன்சி வந்து 645. வேகன்சி வந்து ரொம்ப கம்மி தான். பட் ரிசல்ட் விட்ட பின்னாடி கூட கவுன்சிலிங் வரையுமே வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் சொல்கிற வேகன்சியை விட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ 645 இருக்குதா, ஒரு 200 to 300 வரையும் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 1000 வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு எக்ஸாமை பொறுத்த வரையும் பொது அறிவில் டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ப்ரிலிம்ஸில். ஸோ அதில் வந்து 6 யூனிட் இருக்குது. அது வந்து பொது அறிவிலேருந்து 5 கொஸ்டின், புவியிலிருந்து 5 கொஸ்டின், அது இந்தியாவின் புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு 10 கொஸ்டின், பாலிட்டிலிருந்து ஒரு 15 கொஸ்டின், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் ஒரு 20 கொஸ்டின், தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் 20 கொஸ்டின்ஸ். மொத்தம் 6 யூனிட்டில் இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பொதறிவில் வந்து ஒரு 5 கொஸ்டின் தான் இருக்கும், புவியில் வந்து 5 கொஸ்டின் தான் இருக்கும். ரெண்டுலேயுமே சேர்த்து 10 கொஸ்டின் தான். 2 யூனிட் படித்தாவே நம்மளுக்கு 10 கொஸ்டின் தான் வரும். அதுலேயும் வந்து ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். அப்போ 10 கொஸ்டினில் 2 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வந்துடும். 8 கொஸ்டின் தான் புக்கிலேருந்து வரப்போகுது. அதுலேயுமே டிகிரி ஸ்டாண்டர்ட் போது வெளியிருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த யூனிட் வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. எந்த யூனிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்னா, இந்தியாவின் ஆட்சியல் பாலிட்டி கொடுக்கணும், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், அப்புறமா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த 3 யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இந்த 3 யூனிட் படித்தாவே 55 கொஸ்டின் வரை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்தியன் வரலாறு பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம் யூனிட் 3க்கு முக்கியத்துவம், அது ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த 4 யூனிட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிட் வந்து புக்கில் எங்கெல்லாம் கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கும், எந்தெந்த பாடம் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து யூனிட் 3 இந்திய ஆட்சியல் 15 கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, அந்த யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸ்கிப் நம்ம கடைசி வரையும் பாருங்கள். யூனிட் 4 இந்திய ஆட்சியல் 15 கேள்வி கேட்பாங்க. இதுக்கான வேர் டு ஸ்டடி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 யூனிட் இருக்குது. இந்த 7 யூனிட் படித்தாவே இது வந்து டாபிக் கவர் ஆயிரும். இந்த 7 யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6th ஃபஸ்ட் டேர்மில் சமத்துவம் பெறுதல், 6th செகண்ட் டேர்மில் இந்திய அரசியலமைப்பு நியூ புக், 7th ஃபஸ்ட் டேர்மில் சமத்துவம், 8th செகண்ட் டேர்மில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், 10th இந்திய அரசியலமைப்பு, 12th இந்திய அரசியலமைப்பு, இதெல்லாம் நியூ புக்கு. அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு நீங்கள் படிக்கிறதா இருந்தால் 12th வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் அரசியலமைப்பின் வளர்ச்சி 1858 to 1947 இந்த லெசன்ஸ் படிக்கணும். இந்த 7 லெசன்ஸ் படித்தாவே இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும். அடுத்து வந்து ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை. இந்த டாபிக் வந்து 12th இந்திய அரசியலமைப்பு, 12th தேச கட்டமைப்பின் சவால்கள், 12th ஹிஸ்ட்ரி காலனியத்திற்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு, 8th வந்து குடியுரிமையும் குடிமக்களும், 10th வந்து இந்திய அரசியலமைப்பு. ஸோ இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். அடுத்து வந்து அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். இந்த டாபிக் வந்து மொத்தம் 3 லெசன்ஸ் இருக்குது. அதில் வந்து 9th பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள், 10th வந்து இந்திய அரசியலமைப்பு, 11th வந்து அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 2. இந்த 3 லெசன்ஸ் படிக்கணும். அடுத்து வந்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றத்தில் வந்து 4 லெசன்ஸ் இருக்குது. அது வந்து 10th பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, 12th சட்டமன்றம், 12th ஆட்சித்துறை, 12th வந்து இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. இந்த 4 லெசன்ஸ் படிக்கணும். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 to 10 வரையும் எல்லாம் கம்பைண்டாக இருக்கும். சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். 11th 12th பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியல் அந்த புத்தகத்தில் படிக்கணும். அடுத்து வந்து மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். இந்த டாபிக் வந்து ஒரு 3 லெசன்ஸ் இருக்குது. இந்த 3 லெசன்ஸ் எது படிக்கணும்னா, 7th மாநில அரசு, 8th மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, 10th மாநில அரசு. அடுத்து வந்து உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ். இந்த தலைப்புகள் வந்து 3 லெசன்ஸ் இருக்குது. அது 6th உள்ளாட்சி அமைப்பு, 9th உள்ளாட்சி அமைப்பு, 11th உள்ளாட்சி அரசாங்கம். இந்த 3 லெசன்ஸ் படிக்கணும். அடுத்தது கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். இந்த டாபிக் வந்து 3 லெசன்ஸ் இருக்குது. அது 10th வந்து இந்திய அரசமைப்பு, 12th இந்தியாவில் கூட்டாட்சி, 11th வந்து அரசாங்கத்தின் வகைப்பாடு. அடுத்தது தேர்தல், நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி. இந்த டாப்பிக்கெல்லாம் வந்து மொத்தம் ஒரு 10 லெசன்ஸ் இருக்குது. அந்த 10 லெசன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6th மக்களாட்சி, 7th அரசியல் கட்சிகள், 8th நீதித்துறை, 9th அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி, 9th தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், 9th அரசாங்கத்தின் வகைகள், 10th மத்திய அரசு, 10th மாநில அரசு, 11th தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், 12th இந்திய நீதித்துறை. இந்த 10 லெசன்ஸ் படித்தா இந்த டாபிக் வந்து கவர் ஆயிரும். அடுத்தது ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக்பால் லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்கள் அதிகாரமளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, மனித உரிமை சாசனம். இந்த டாப்பிக்கெல்லாம் வந்து நீ ஒரு 7 லெசன்ஸ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 9th மனித உரிமைகள், 7th பெண்கள் மேம்பாடு, அதுக்காக 7th சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, அதுக்காக 8th வந்து மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், 9th மனித உரிமைகள், 12th வணிகவியல் புத்தகத்தில் நுகர்வோரியல் ஒரு பாடம் இருக்குது, அதில் படிக்கணும். அதுக்காக 12th வணிகவியல் புத்தகத்தில் வந்து நுகர்வோரின் உரிமைகள் மற்றும் கடமைகள் மற்றும் பொறுப்புகள். இந்த லெசன்ஸ் படிக்கணும். அதுக்காக மற்றவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6வது தேசிய சின்னங்கள். இந்த லெசன்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த லெசன்ஸ் நான் படித்தாவே போதும். யூனிட் 4க்கு வந்து கவர் பண்ணிடலாம். பள்ளி பாட புத்தகத்தை பொறுத்தவரை. ஓகேங்களா? மீன் டிகிரி ஸ்டாண்டர்ட்னால அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்குற வாய்ப்புகள் இருக்கும். ஃபஸ்ட் நான் வந்து புக்கை தான் படிக்கணும். அதனால் வந்து ஃபஸ்ட் இந்த லெசன்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ்லேருந்து தேட ஆரம்பிக்கலாம்.
சரி வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம யூஸ் ஆகும். ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.